வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். ராகு கேது பெயர்ச்சி கும்பராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி 2026. ராகு 12ஆம் இடத்தில், கேது 6ஆம் இடத்தில். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் கொடுக்கும், எந்த மாதிரி தடையாக இருக்குது, இந்த தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா இது சரியாகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாக நம்ம ராசி பலன் பார்க்குறதும், நம்ம ஜாதக பலன் பார்க்குறதும், நவகிரக கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் நமக்கு தோஷங்கள் விலகுங்கிறது உண்மை. அப்போ இதில் ஒரு சில பேர்த்துக்கு விலகலாம், ஒரு சில பேர்த்துக்கு விலகாமே இருக்கலாம். இது ரெண்டுமே நடக்கும். எப்பயுமே லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். கடுமையான தோஷம் இருக்கிறவங்களுக்கு விலகிறது இல்லை, அதே மாதிரி நார்மலான ஒரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு விலகிறது. அப்போ அந்த நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் வரும்போது, அந்த நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கான தோஷம் நிவர்த்தியாகி, ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் நடக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகி ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. இதே மாதிரி கடுமையாக இருக்கவங்களுக்கும் அந்த தோஷம் விலகாமல் இருக்கும். அவங்களும் அந்த கிரக கோயிலுக்கு போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, ஆனால் விலகாமையே இருக்கும். அவங்களுக்கு குழந்தை கிடைக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்கிறாங்க, தொழில் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இப்போ கேதுங்கிறவங்க இருக்காங்க, திருமணம் நடந்து டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க, கோர்ட்டு கேஸ் நடந்து இருக்கிறவங்களாங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவங்களும் இருக்கிறாங்க, ஆன்மீகத்துலேருந்து வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் போகிறவங்களும் இருக்காங்க, இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி ராகு கேதுங்கிறது நம்ம இந்த தோஷங்கள் அதிகமாக இருக்கிறவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, குடும்பம் பிரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இந்த தோஷமாகப்பட்டது கடுமையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கடுமையான தோஷம் விலகிறவங்களுக்கு தான் நல்லபடியாக வெற்றி உண்டாகுது. இந்த தோஷம் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியாமையே இருக்கிறாங்க. இதுதான் காரணம். அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணால் அந்த தோஷம் விலகும், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு கிரகங்கள் தோஷம் விலகிறதுக்கு ராகு கேது நாகர் பிரதிஷ்டி பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை நம்ம சிலா பிரதிஷ்டி பண்ணி அபிஷேகம் பண்ணும்போது அந்த தோஷம் விலகுதோ, இந்த கடுமையான தோஷமாக இருக்கிறது இதே மாதிரி கற்கள் ராகுக்குரிய கல் போட்டு கேதுக்குரிய கல் போட்டு அதுக்குண்டான வழிபாடுகளை கிரக கோயில் வழிபாடு பண்ணும்போது அந்த கடுமையான ராகு கேது தோஷம் விலகும். அப்படி கல்கள் மூலிமா உயிர் ஓட்டம் கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நவகிரகங்களுக்கு போகும்போது அந்த தோஷம் விலகி நமக்கு திருமணம் கை விடுறது, வெளிநாடு செல்றதெல்லாம் நடக்கும். இதை நிறைய பேர்த்துக்கு நான் செக் பண்ணி ஆய்வு பண்ணி நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி தான் ஆக்டிவேஷனுங்கிறது, அதுக்கு பேர் தான் நம்ம ஆக்டிவேஷன் போட்டிருக்கோம். அப்போ ஆக்டிவேஷன்னா அந்த மூமெண்ட்டை காமிக்கணும். அதை நீங்கள் நேரில் வரும்போது அந்த மூமெண்ட்டை காமிக்க முடியும். நேரில் வராதவங்களுக்கு நான் லைவாக தான் நம்ம சொல்ல முடியும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடக்கிறவங்களும் இருக்காங்க, நடக்காதவங்களும் இருக்காங்க. அப்போ கடுமையாக இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது இல்லை, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நடந்துருது. இப்போ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நமக்கு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிருது. அப்போ தலைவலியும் காய்ச்சலும் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஒரு மாத்திரையில் சரியாகிறது இல்லை. அப்போ யாருக்கு அதிக பவர், அப்போ எவ்வளவுக்கு பவர் கொடுத்தா எந்த அளவுக்கு பவர் கொடுத்தா அந்த தலைவலி மாத்திரை சரியாகுது, எத்தனை பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த கிரகங்களுடைய தோஷம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த தோஷம் விலகும். இப்ப தோஷம் இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க பிறப்பு ஜாதகத்துல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில ராகு இருக்கும்போது அது யோகமான ஜாதகமா இருக்குது. அது கோச்சாரத்துலையும் இதே மாதிரி கிரகம் வரும்போது யோகத்தை வாரி வழங்குது. இதுவும் இல்லாமல் அவங்க அந்த சர்பத்தை அடிச்சிருக்க மாட்டாங்க. சர்பத்தை அடிக்காதவங்களுக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யும். எப்பயுமே இந்த ராகு கேதுங்கிறது சர்ப்பமாகப்பட்டது. அதை நம்ம தீண்டாமல் இருக்க வரையும் நமக்கு யோகத்தை கொடுக்கும். அதை தீண்டின உடனே அந்த செகண்ட்ல நமக்கு தோஷத்தை ஏற்படுத்திடும். அதனால தான் கடுமையான தோஷங்கிறது. ராகு கேது தோஷம் கடுமையான தோஷம். அப்போ அந்த தோஷம் இருக்கனால தான் குடும்பங்கள் பிரியறது, நிறைய பிரச்சனைகள் வர்றது இந்த தோஷத்தினால தான். அப்போ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எதன் மூலம் வருது, எப்படி வருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியறதில்லை. எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன காரணம்னா, தோஷம் கடுமையாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றை விட்டால் அடுத்தது ஒன்று தொடருது, ஒன்றை விட்டால் ஒன்று தொடருது. எதனாலன்னா, இப்போ இந்த கிரகம் தோஷத்தை சரி பண்ணுன்னா அடுத்தது சாபமான கிரகங்கள் வருது, இப்போ தோஷமான கிரகங்கள் வருது. அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிற புண்ணியங்கள் என்ன தெரியுமா, நமக்கு தோஷமோ சாபமோ இல்லாமல் பிறக்கிற குழந்தை தான் கொடுத்து வச்ச குழந்தை. அப்படி வயிற்றுல பிறக்கிறது தான் தாய் தகப்பனை நம்ம தெய்வமாக கொண்டாடணும்.
ஒரு தாய் தகப்பனை தெய்வமாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு அந்த தோஷமாகப்பட்டதோ சாபமாகப்பட்டதோ எதுவுமே இல்லாமல் தெய்வீக ஆற்றல் பொருந்தி இருப்பாங்க, தெய்வ சக்தியோட பொருந்தி இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ நான் சொன்ன மாதிரி இடத்துல கிரகங்கள் அமர்ந்து, நான் சொல்கிற ராகு கேது அமர்ந்து அவங்க வாழ்க்கை ரெக்ஸூரியான லைஃப்பாக அனுபவிப்பாங்க. இந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். நெகட்டிவான கிரகங்களும் இதே தான், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இதே தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் யோகம் வரணும், திருமணம் நடக்கணும், யோகம் நமக்கு கிடைக்கணும், நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் யோகத்தோட பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் அமையும். நம்ம சாபம் இருந்துச்சுன்னா அந்த சாபத்தை தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதை நம்ம தெரியாம என்ன பண்ணுறோம், இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோம், பொய் சொல்கிறோம், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்கிறோம். நமக்கு எப்போ கிரகத்தை இல்லைன்னு சொல்கிறோமோ அடுத்த செகண்ட் நம்மகிட்ட இருந்து வெளியில் போயிடும். அதை நம்ம செக் பண்ணியே காமிக்கலாம். இருக்குன்னு நம்பி அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணும்போது கிரகம் நமக்கு பணம் கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் யோக பலன்கள் இருக்குது. கேதுவும் குருவும் சேருனா கோடீஸ்வர யோகம், கேல யோகம்னு சொல்கிறது. ராகு ராஜ யோகத்தை கொடுக்கறது. அப்போ அந்த கிரகங்களுடைய இணைவும் இருக்குது, கிரகங்களுடைய தெய்வீக ஆற்றலும் இருக்குது. கேதுங்கிறது ஆன்மீகத்தை கொடுக்கறது, குருங்கும்போது தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் அமையும் போது அந்த வீடே அந்த தெய்வீக கலையாக இருக்கும். அந்த தெய்வீக கலையில் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப பூர்வ புண்ணியமாகவும் இருக்கும். இது எல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கிரகங்கள் மூலம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது தெய்வ ஆற்றலும் இருக்கும், அது தோஷ ஆற்றலும் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தெய்வத்துடைய ஆற்றல் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான செயல்களும் நடக்கும். நமக்கு எப்போ எந்த அளவுக்கு தோஷத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குதோ நெகட்டிவான ஆற்றலும் நெகட்டிவான எண்ணங்களும் இருக்கும். இப்போ இந்த கேது கிரகம் கெட்டு போயிருச்சுன்னா அடிதடி, பிரச்சனை, சண்டை, சச்சரவு, குடும்பம் இருந்து இதை அப்படியே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். செயின் கோர்வு மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும். எதுக்காக இப்படிலாம் நம்ம கிரகங்களை பற்றி வரிசைப்படுத்தி சொல்கிறோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறது இந்த 2 கிரகம் தான், இந்த ராகு கேதுன்னு தான். இந்த ஒவ்வொரு ராசியிலும் இந்த ராகு கேது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த தாக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் யோகமான ஜாதகம். நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், நம்ம ஜாதகம் பார்க்காம யாராலும் இருக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மகிட்ட சொல்லுவோம், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போய் நம்ம ஜாதகம் பார்ப்போம். நம்ம பொண்ணை கட்டிக்கு கொடுக்கும்போது ஜாதகம் பார்க்காம இருக்கிறோமா, ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது நம்ம கேட்காம இருக்கிறோமா, எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகத்துடைய கிரகங்களுடைய லிங்க் நமக்கு வந்துடும். அது எந்த ரூபத்துலையும் வந்துடும். அதனால தான் ராசின்னு வச்சிருக்கிறது. இப்போ நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ராசி வேணும், அந்த அதிர்ஷ்டம் வேணும். அதுக்கெல்லாம் அந்த கிரகங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். அப்போ கிரகத்துடைய மாற்றத்தை ராகு கேதி பெயர்ச்சி மூலம் நல்ல மாற்றங்கள் நமக்கு வரணும்னா அந்த தோஷம் இல்லாமல் அங்கே இருக்கணும். அப்போ நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வந்ததுக்கும் என்ன பரிகாரமோ அந்த பரிகாரம் முறைப்படி செஞ்சு அதை சரி பண்ணும்போது தான் வராது. அப்போ நமக்கு தெரியாது. அப்போ ஒரு கிரகத்துடைய ஆக்டிவேஷனை எதன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கிரகங்களுடைய கல்லுடைய பவரை வச்சு கிரகத்துடைய ஆக்டிவேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நவக்கிரகத்துடைய கற்கள் மூலியமாக தான் கிரகத்துடைய உயிர் ஓட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கோயில் வழிபாடுகளில் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு மூலவருக்கும் அங்கே நம்ம கீழே பதிச்சிருக்கிறதுல நவகிரகத்துடைய கற்களை பதிச்சிருப்பாங்க. ஏன்னா நவகிரகத்துடைய தசை புத்தி அதோடைய நகர்வு ஒவ்வொரு ராசியிலும் இருந்துக்கிட்டே இருக்கும். 12 ராசிலையும் அதோடைய நகர்வு இருக்கும். அப்போ அவங்க செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப அந்தந்த கிரகங்கள் தெய்வத்துடைய சக்தி வாங்கி அந்த யோக பலனை கொடுக்கும். அப்போ தெய்வ சக்தி பொருந்திய சக்தி உள்ளது குரு. அதே தெய்வ அதிக சக்தி பொருந்திய கேது. அதான் ஆன்மீகத்தை குறிக்கிறதும் இது தெய்வ சக்தியும். அப்போ பவர் எங்கேருந்து வருதுன்னா மூலவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரதிபலிக்குது. அந்த ராசிலையும் பிரதிபலிக்குது. அதே மாதிரி பெயர்ச்சி மூலமாகவும் பிரதிபலிக்குது. அதனால தான் 18 மாதத்துக்கு ஒரு ராகு கேது பயிற்சியும், ஒரு வருடத்துக்கு ஒரு குரு பயிற்சி வரைக்கும், 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சியும் நடக்குது. அப்போ இந்த கிரக பயிற்சிகள் மாறும்போது நம்ம வாழ்க்கை தரம் நமக்கு மாறணுமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிலையும் அந்த கிரகம் மாறும்போது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப இல்லைன்னாலும் ஒரு கொஞ்சமாவது சேஞ்சஸ் ஆனால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ நமக்கு அது மாறலை, நமக்கு எந்த இடத்துக்கு வந்தாலும் நமக்கு மாற மாட்டேங்குது, மாறலை, இன்னமும் இப்படியே தான் இருக்கிறன்னா அந்த கிரகங்களுடைய ராகு கேதுங்களுடைய தோஷங்கள் கடுமையாக இருக்குங்க. அதனால தான் நமக்கு என்ன ராசி பலன் பார்த்தாலும் சரி, என்ன பெயர்ச்சி பலன் பார்த்தாலும் சரி, நமக்கு இன்னும் நடக்காமையே இருக்கிறதுக்கு காரணம்.
இப்போ நமக்கு வயிறு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுனா தான் சரியாகுமே தவிர, இல்லை டாக்டரே போய் நமக்கு அது சரியாகாதுன்னு நினைக்கும்போது, நீங்கள் அவர்கிட்ட போய் மருந்தே சாப்பிட்டாலும் சரியாகாது. இதுவும் அந்த கிரகங்கள்னால தான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் கிரகங்களுடைய மாற்றங்கள் வர்றதுக்காகத்தான் நம்ம அந்த ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்குதா, அதை இருந்தால் எப்படி சரி பண்ணி கொடுக்கணும், அதை சரி பண்ணும்போது தான் அது அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனமே கிடைக்கும். அப்போ அது சரி பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த நேரம் காலம் அமையணும். அப்படி அமையும் போது தான் அவங்க நம்மளை வந்து பார்க்க முடியும், அதுக்கு உண்டான தீர்வு கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம தொடர்ந்து ராசி பலனவே பார்த்துக்கிட்டு நம்ம வேஸ்ட்டாக நம்ம டயத்தை பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு, அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிடிக்கல அதுக்கு உண்டான நெகட்டிவ் கமெண்ட் போடுறதெல்லாம் இதுக்காக தான். நீங்கள் என்ன நெகட்டிவாக போட்டாலும் அது உங்களுக்கும் திரும்ப பிரதிபலிக்கும். அது வந்து வெளியில் தெரியாது. நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு இங்கே குற்றம் சொல்லும்போது நம்மளே ஒருத்தர் குற்றம் சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ கிரகங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நன்மையே செய்வோம், நன்மையே கிரகங்கள் கொடுக்கும். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணுச்சுன்னா, என்னுடைய கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டு நீங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து நேரில் அந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதான்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து நீங்கள் கேட்டு சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நேரடியாக வரணும்னாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பார்க்கணும்னாலும் சரி, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.